கங்கனா ஒரு 25 வயது பெண். அவளுக்கு ஒரே ஆசை, வசதியான வாழ்க்கை. ஆனால் அதை நேர்மையாக சம்பாதிக்காமல் சுருங்க வழிகளில் பெற வேண்டும் என எண்ணினாள். அவள் ஆரம்பத்தில் சிறு பொய்களால் துவங்கினாள். சுய உதவிக்குழுவில் கடன் வாங்கி திருப்பிக் கொடுக்காமல் மறைந்துவிடுதல். நண்பர்களிடம் அவசர மருத்துவ செலவு என்று பணம் பெற்று அதை அவள் விருந்துக்கும் ஷாப்பிங்கிற்கும் பயன்படுத்தினாள். பிறகு அவள் மோசடியை வளர்த்து கொண்டாள். அலுவலகத்தில் மேற்பார்வையாளர் மெயில்களை திருத்தி ப்ராஜெக்ட்களின் பணத்தை தானாகவே எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தாள். வாடிக்கையாளர்களிடம் கூட பொய்கள் சொல்லி பணம் குவித்தாள். ஒரு நாள் அவள் ஒரு பெரிய நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கைப்பற்றும் போது அவளது கள்ள வேலை வெளிப்பட்டது. ஒப்பந்தத்தில் கையெழுத்து செய்த ஆவணத்தில் தவறான விவரங்கள் இருந்தன. கம்பெனியின் கணக்காளர் குழுவால் அவள் கணக்குகள் ஆராயப்பட்டன. திருட்டுப் பணப்போக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவள் உடனே அலுவலகத்திலிருந்து கடிதம் கொடுத்து வேலை விலக்கப்பட்டாள். இதில் முடிவில்லாமல் அவளிடம் ஏமாறிய நண்பர்கள், பழைய கடன் தரவர்கள், குடியிருப்பு வாசிகள் அனைவரும் போலீசில் புகார் செய்தனர். எல்லா சம்பவங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியானது. கங்கனாவை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட கங்கனா போலீஸ் வாகனத்தில் அமர்ந்திருக்கும்போது அவளது கண்களில் பெரும் பயமும் வருத்தமும் தெரிகிறது. அவள் மனதில் ஒற்றை வரி, தற்காலிக வெற்றிக்காக இழந்தேன் என் வாழ்நாள் நம்பிக்கையை. பாடம்: பொய்கள் மூலம் கிடைக்கும் வெற்றி ஒரு நாள் விழும். நேர்மை இல்லாமல் ஒரு வாழ்க்கை கட்ட முடியாது.